தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பியா சங்கர். இந்த நிகழ்ச்சி சினிமானால நிறைய சினிமா செய்திகளை பத்தி பேசிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு புத்தாண்டு பிறந்திருக்கு. அதாவது மார்கழியில மழை அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா மார்கழி மாசம் பிறந்துட்டாலே வந்து பனிதான். நம்ம சம்பந்தம் இல்லாம போகல. எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி வினோதங்கள் நடக்கிற மாதிரி திடீர்னு நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆமா, பொங்கலுக்கோ 10ஆம் தேதிக்கோ வந்து விடாமுயற்சி படத்தை விட்டுருவாங்கன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப தயாராகி கட் அவுட் பேனர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா 1ஆம் தேதி அதுவுமா இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது ஒரு பக்கம் கோடம்பாக்கத்தில் லேசா ஒரு ஷாக்கு கொடுத்தாலும், அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். விடாமுயற்சி அறிவிப்பு வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த நேரத்துல நல்லவங்களை சோதிப்பான் கைவிட மாட்டான்னு இந்த பக்கம் இவர் வேற ஒரு ரஜினி சொல்லியிருக்காரு. ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸுக்கு ஆறுதல் சொல்ல மாதிரி எடுத்துக்கலாம், ரஜினிகாந்தோடைய புத்தாண்டு வாழ்த்தாம எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, மொத்தத்துல லைக்கா ஏதோ கோல்மால் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சகர் கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு வாழ்த்து ரஜினி சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் கொஞ்ச நாளாக பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாரு. அது வந்து தப்பு இல்லை, அவங்க ஏதாவது குதர்க்கமாக கேட்டால் அவர் வாயிலேருந்து தவறான பதிலை பிடுங்குறாங்கன்னு. ஆனால் என்ன பேசுகிறாங்க, ஒன்று பேசாமலே போயிடணும், இல்லைன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது பேசுறதுனால தவறு வருமேங்கிறத யோசிக்கணும். விஜயகாந்துக்கு இன்னைக்கு நினைவு நாள் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அவர் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டார். திருப்பியும் இல்லைங்க அவர் இறந்து 1 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ அப்படின்ட்டு போறாரு. அப்போ ஒரு பிரபலம் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் படத்துல அவ்வளவு பெரிய மெசேஜ் கொடுக்காங்க, ஆடியோ ரிலீஸ்லாம் 1 மணி நேரம் பேசுறாங்க. அப்போ ஒரு பொது வெளியில எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஏதோ தமிழ்நாட்டுல வேற பல சர்ச்சை நடந்தனால ரஜினி பேசுனது தெரியாம போச்சு. அவருடைய வயதின் காரணத்தை நம்ம எடுக்கணும். அதாவது உடல் உறுப்புகள் எல்லாமே வந்து அவர் சுறுசுறுப்பா வந்து திரையில காமிக்கிற அளவுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை இல்ல. அவருடைய காது கேட்கும் திறன், கண் பார்வை திறன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது அந்த வயதின் அடிப்படையில் ஒரு உண்மை. அதை தப்பே சொல்ல. நான் என்னன்னா, ஒட்டுமொத்தமா பதில் சொல்லாம போயிருந்தா பரவாயில்ல, கவனிக்காம வாழ்த்துக்கள் சொன்னது வந்து அது மிகப்பெரிய சர்ச்சை. இது வந்து நமக்கு ஒரு சின்ன உதாரணம், பிரபலங்கள் எப்படி பொதுவெளியில இருக்கணும். கண்டிப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே ஒரு குட்டி கதை சொல்லி அது ஃபேமஸ் ஆகும். அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் எந்த டாபிக் கொடுத்தாலும் அவர் எவ்வளவு நேரம்னாலும் பேசக்கூடிய அளவு திறன் இருக்கிறவர். அந்த சுற்று வட்டார சூழ்நிலை எப்படி இருந்தது, அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாக்குறவங்க கண்ணில் தான் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்துல அவருக்கு என்ன காதுல விழுந்து சொல்லியிருக்க வேண்டிய விஜயகாந்த் மேல அவருக்கு ரொம்ப மரியாதை உண்டு. நல்லா பாத்தீங்கன்னா, பாபா ஷூட்டிங்ல வந்து டெல்லி கணேசத்தை பகிர்ந்து பாபா ஷூட்டிங்ல திடீர்னு ஒரு கார் வந்தப்போ ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று வாங்க வாங்கன்னு சொல்லி பரபரப்பா வந்து வரவேற்ற அளவுக்கு விஜயகாந்த் மேல ஒரு மரியாதை. உண்மை. ஏன்னா நடிகர் சங்க தலைமை பொறுப்பு ரஜினிக்கு வந்தப்போ ரஜினி வந்து அதை ஏத்துக்கல, விஜயகாந்த் ஏத்துக்கிட்டப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்படி இருக்கிற நேரத்துல வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஏதாவது அந்த நேரத்துல நடந்த ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில உள்ள விஷயத்தை கேட்கும் அப்படி அப்படின்னு அதிர்ச்சியா கேட்டார். அதான் இல்ல, அவர் அந்த நியூஸ் அப்டேட் இல்லாம இருந்திருக்கலாம். அதான் நான் சொல்றேன், அப்படி தவிர்த்துட்டு போயிருக்கலாம், நோ கமெண்ட்ஸ் போயிருக்கலாம். அந்த ஒரு பதில் சொன்னது ஒரு நோ கமெண்ட்ஸ் விட போறீங்களா? விட மாட்டாங்க. பட் இந்த இடத்துல சொன்னது ஒரு சர்ச்சை. பிரபலங்கள் தும்முனாலும் இருமுனாலும் பார்த்தாலும் உட்கார்ந்தாலும் அது பிரச்சனை தான். அதனாலதான் பிரபலங்கள் பிரச்சனைங்கிறது ப்ராப்ளம் தான். அதனாலதான் கொஞ்சம் கவனமா இருக்கு. அதனாலதான் வந்து அஜித் குமார் ஒதுங்கியே இருக்காரு. திருமணி ஒரு உருட்டு விட்டுருக்காரு பாத்தீங்களா? இல்ல, அதாவது ரொம்ப ஒரேடியா அஜித் மாதிரி ஒதுங்கி இருக்க கூடாது. ரெண்டுக்கும் நடுவுல கரெக்டா வந்து பிரஸ் ஹேண்டில் பண்றதுன்னா கமலஹாசன், சிவகார்த்திகேயன் மாதிரி. எனக்கும் நான் ரஜினி இல்ல, விஜய் இல்ல, நான் அதெல்லாம் உதாரணம் சொல்லுதேன். அதாவது ரஜினி மாதிரி அஜித் மாதிரி ஒதுங்கி இருக்க கூடாதுன்னு சொல்லும் போது கமலஹாசன் மாதிரி இருக்கணும். கமலஹாசன் பிரஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது, சரியா ஹேண்டில் பண்ணுவாரு. அவர் ட்விட்டர் அதே கமலஹாசனுக்கு வந்து அவர் புரியாம பேசாருங்கிற ஒரு செட்பேக்கும் உண்டு. அதுதான், ட்விட்டர்ல வேணா குழப்பமா இருக்கலாம், ஆனா வந்து ஒரு பிரஸ்ல ஒழுங்கா பாருங்க குழப்பம். அதாவது நல்ல ஒரு தமிழை கற்று தெரிந்தவர்கள் கமலஹாசனுடைய பேச்சை வந்து குழப்பம்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த மாட்டாங்க. இல்ல அதாவது குழப்பம் நான் மீன்ஸ் அப்படி சொல்ல வரல. நீங்க அவரை சொன்னதுனால நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து கேட்பாரு, பேமானி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து எனக்கு அது வரைக்கும் நான் வந்து ஏதோ கெட்ட வார்த்தை மெட்ராஸ் பாஷை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சரியா உட்டாலக்கடி அப்படிங்கும்போது அந்த ரிக்ஷாக்காரங்கெல்லாம் வந்து உட்டாலக்கடி அப்படின்னு அந்த கம்பைடு, அப்புறம் பே இமானி அப்படிங்கிற விளக்க இவ்வளவு விஷயம். பே இமானிக்கு என்ன அர்த்தம்? பே இமானின்னா பெரிய ஒரு ஈமான்தாரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூட. அதே மாதிரிதான் சந்தானம் வந்து நீ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு கேட்பாரு இல்லையா? அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கும் சென்னை டி நகர்ல அப்பா தக்கர் பாபான்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அவர் வந்து அஷ்டாவதானியா இருந்திருக்காரு, பல திறமைகள் கொண்டவர், கல்விக்காக நிறைய செஞ்சிருக்காரு. அந்த ஊர்ல யாராவது ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசினாங்கன்னா, நீ என்ன பெரிய அப்பா தக்கர் பாபாவா
அப்படின்னு கேட்பாங்களாம். அது மருவிதான் அப்பா டக்கருக்கு ஏதோ ஒரு காமெடி மாதிரி ஆயிடுச்சு. பேச்சு வழக்குல பாத்தீங்கன்னா இப்ப பழமொழியே இருக்குது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரில புடவை பிடிப்பான். அது வந்து என்ன அப்படின்னா அவன் ஏதோ இப்போ புதுசா பணத்தை பார்த்தவன் இன்னைக்கு ஆடுதான், அது கிடையாது. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் கஷ்டப்பட்டு முன்னேறின ஒருவன் இரவு நேரத்தில் கூட தன்னுடைய பணத்தை கொடுத்து குடை கொடுப்பான், உண்மை, தானம் கொடுப்பான். உண்மை, அதாவது உண்மை. என்னன்னா ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்னு ஒரு பழமொழி சொல்றாங்க. நம்ம மாமியார் மருமகள் அந்த கான்செப்ட். ஆனா என்ன மாமியார் மருமகள், அதாவது அந்த வெளியில பொண்ணு வந்து வரக்கூடிய வெளியில பொண்ணு நல்லா பொண்ணு பார்த்துக்கிட்டா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கும்போது தாம் பிள்ளை தானா வளரும். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் எல்லாருமே நம்ம மாற்றம் சர்ச்சைக்குள்ள இருக்கு. இது பேசினா பெரிய ஆமா, இது நிறைய விஷயம். அதெல்லாம் ரஜினிகாந்த் ஒரு வாழ்த்துக்கள் சொன்னது ஒரு சர்ச்சையா. நான் எதுக்காக அதை கம்பேர் பண்ணேன்னா, இப்ப நியூ இயர் வாழ்த்து சொல்லியிருந்த நேரத்துல எனக்கு அதுதான் ஒரு தோணுச்சுங்கிறதுக்காக. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமா இருந்தா அதுக்கு வந்து நிச்சயமா அவர் இறந்ததுக்கு அப்புறம், அவர் இறக்கிறதுக்கு முன்னாலே அவர் வீட்டுல போய் பார்த்தவர். உண்மை உண்மை, அது யாரும் பார்க்கல. ஸோ விடாமுயற்சி பத்தி நீங்க சொல்லும் போது என்னன்னா, லைக்காவுக்கு ஒரு செட்பேக்னு சொன்ன காரணம் என்னன்னா, லைக்கா வந்து ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ல இருக்கும்போது ஸோ இந்த படத்தை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா சூழ்நிலை முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து டைட்டிலுக்கு நீங்க வச்சுக்கலாம். முயற்சி, நாங்களும் முயற்சி பண்ணோம், விடாமுயற்சி பண்ணோம். ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனாம் தேதி ரிலீஸ் அப்படிங்கும் போது அதுக்கு நீங்க எல்லாமே தயாராகணும். இப்ப 10ஆம் தேதி படம் வருது, இல்ல பொங்கலுக்கு படம் வருதுங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் வந்து 5 நாளுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணுவீங்க. எதுக்காக பண்றீங்கன்னா கன்ஃபர்மேஷன். சோ இதுல வந்து யார் தரப்புல தவறு நடந்தது, இதுல அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு வெக்ஸ் ஆயிருக்கிறாங்களா, கோவப்பட்டாங்களா அப்படிங்கலாம் ரெண்டாவது. என்ன விஷயம் வந்துன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் உடைய பணிகள் முடியல. ஏன்னா ஒரு போஸ்டர் வந்துருது, இப்பதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பார்த்தாலும் 10ல இருந்து 15 நாள் ஆகுமா? இன்னொன்னு அந்த விமர்சகர் சொன்னது, வலைபேச்சு சந்திரன் அவர் சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா 3 நாள் ஆகுமா ரெண்டரிங் போட்டு எக்ஸ்போர்ட் போட்டு. ஆமா, அதுக்காகவும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு. சென்சார் போர்டுக்கு அட்வான்ஸா கொடுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்னால தான் வந்து தள்ளி போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து பட ப்ரமோஷன்லயே இருந்தீங்க, சவாதிகா சாங்னு ஒன்று ரிலீஸ் பண்ணீங்க. இதெல்லாம் நீங்க இந்த சிங்கிள் ட்ராக் எல்லாம் பண்றதுக்கு முன்னால இந்த ப்ரொடக்ஷன் தரப்பு போஸ்ட் ப்ரொடக்ஷன் தரப்பு பணிகளை நீங்க செஞ்சிருக்கலாம். ஆமா, இல்ல அது வந்து என்னன்னா அந்த சவாதிக்கா ரிலீஸே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகளை அடங்குறதுக்காக தான் அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ விடாமுயற்சியை பொறுத்தவரை இப்போதைக்கு அவங்க வந்து ஜனவரி 26க்கு போலான்னு சொல்லப்படுது. ஆனால் ஜனவரி 26ல வீரதீர சூரன் ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க முன்னாடி வருவாங்களான்னு ஒரு பேச்சு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 1 hour 2 hour முன்னாடி வரைக்கும் வந்து இணையத்துல இதை பத்தி கேட்ட எல்லாருக்கிட்டையுமே மகிழ் திருமணில இருந்து எல்லாருமே அப்படியே நாங்க இன்னும் வந்து லைக்கா அந்த லெட்டர்ல சொல்லியிருக்கு தவிர்க்க முடியாத காரணம், அதுவும் சர்ச்சையா இருக்கு. அப்படி என்னங்க தவிர்க்க முடியாத காரணம், ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி இப்போ விடாமுயற்சி படத்துடைய இந்த விஷயம் தள்ளி போனதால சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் சங்கரும் ராம் சரணும். அவங்க கேம் சேஞ்சர் படத்துக்கு வந்து பாலா வணங்கானுமே இப்போ ஏதோ ஒரு பேச்சு சொல்லிருக்காங்க. வணங்கானும் கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் சொல்றாங்க. அப்ப பார்க்கும்போது கேம் சேஞ்சருக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்குதான். அந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து சங்கர் அதுல ஒரு கட் அவுட் வேற ரெடி பண்ணிருக்காங்க. ஆமா, சாரத்தை கட்டிட்டு அது எத்தனை 247 அடி வச்சிருக்காங்க. இந்தியாவிலே உயரமான ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா அதுல என்ன சொல்லியிருக்காரு குறிப்பா சங்கர் அப்படின்னா, இந்த படத்துல ராம் சரணுக்கு தேசிய விருது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் வேற சொல்லிட்டாருல, அது ப்ரொடியூசர் வேற சொல்லிட்டாருல, ஃபைட் இருக்குதோ பாட்டு இருக்குதோ அப்ப விருதும் இருக்குதோ அப்படின்னு இவர் வேற சொல்லிட்டாரு. இருக்கும். ஸோ அவங்க வேற இப்போ அவங்களுடைய துணை முதல்வர், அவங்க சித்தப்பா எல்லாருமே வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது பின்னணி இருக்கிறதுனால அது ஒரு வாய்ப்பு சொல்லப்படுது. வாய்ப்பு இருக்கு. இப்ப அல்லுக்கு கிடைச்சது புஷ்பா கடத்தல்காரங்க கதைக்கே கிடைச்சப்போ இல்ல கிடைக்காது. அது ஒரு பக்கம். அதே நேரத்துல இன்னொன்னும் கிடைச்சது. அதுவும் கிடைச்சது. பேஸ் இருக்கிறதுனால எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தேசிய விருது கிடைக்கலாம் அப்படின்னு பேச்சு வந்துட்டு இருக்கு. அமரன் படத்துக்கு அவருடைய ஆக்ஷனுக்காக எதிர்பார்க்கப்படுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ் திருமணி ஒரு உருட்டி இருக்காரு. இந்த படம் இப்படி தள்ளி போச்சு அப்படிங்கறதெல்லாம் மறைக்கிறதுக்காக ஒரு செய்தியா கூட இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கடத்தங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடைச்சான ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இவர் இப்படி ஒரு ட்ராக் போய்கிட்டு இருக்கும்போது அஜித் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி படத்துல நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆமா, அதாவது பொழுதுபோக்காக மட்டும் இல்லாம கதைக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற படத்தை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு இவர் ஒரு பில்டப் கொடுக்குற. எதுக்கு அப்படின்னா அஜித் ரசிகர்களை அமைதிப்படுத்துறதுக்காக. அப்படி கூட இருக்கலாம். இன்னொன்று மகிழ் திருமேனியோட எல்லா படமுமே ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்த படம் தான். அது தேவையில்லாத பில்டப்ஸ் இருக்காது, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இருக்கும். ஸோ அதனால அவர் சொன்ன கதையுடைய ஒரு புள்ளி இல்லாம எந்த படமும் வராது. இல்ல அஜித்துடைய சமீப கால படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு பில்டப் கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் மாதிரி இருக்கு. இல்ல கதை ஓரியன்டா. இப்போ வந்து விஸ்வாசம் படம் வந்துச்சு, துணிவு வந்துச்சு. துணிவுல வந்து இந்த ஆன்லைன் ஃப்ராட பத்தி பேசியிருப்பாரு. அது சமுதாயத்துக்கு தேவையான முக்கியமான மெசேஜ். உண்மை. சோ நீங்க கதை என்ன எதிர்பார்க்கறது? 4 அண்ணன், ஒரு தங்கச்சி, அண்ணன் கஷ்டப்பட்டு தங்கச்சி. ஆனா அந்த ஆன்லைன் ஃப்ராட பத்தி சதுரங்க வேட்டை படத்துல வந்து வினோத் பேசும்போது ஏற்பட்ட ரீச் துணிவு படத்துல கிடைக்கல. காரணம் என்ன, ஒரு ஹீரோ பில்டப்பா முடிஞ்சு போச்சு அந்த படம். இல்ல நீங்க இன்னொன்னு பார்க்கணும், எந்த விஷயத்த யார்
யாரு ஃபர்ஸ்ட் சொல்லுதாங்களோ அதோட குரலுடைய ஒளி வந்து அதிகமா இல்ல இருக்கும். அப்படி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, துணிவு படம் பேசப்படாம போனதுக்கு காரணம் அது ஒரு ஹீரோ வொர்ஷிப், ஹீரோ பில்டப், ஹீரோக்கு மாஸ் காட்டுறதுக்காக எடுத்தாங்களே தவிர அதுல வேற விஷயங்கள் பண்ணலைங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. இந்த வீர தீர சூரன் படத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். அந்த படம் முன்னாடி வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு சொல்லப்படுச்சு. அந்த படத்தை பொறுத்தளவுல வந்து அந்த டைரக்டர் வந்து அருண்குமார் சொல்லியிருக்காரு, சித்தா பண்ணாரு, பண்ணையாரம் பத்மினியும் பண்ணாரு, சேதுபதி பண்ணாரு. அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு, அந்த படத்தோட டைட்டிலே ஒரு கதை சொல்லும், ஒரு பாட்டு மாதிரி இருக்கணும். அதனால தான் வீர தீர சூரன் டைட்டில் இப்படி ஒரு வச்சேன். பாட்டு கூட வந்துச்சு, வந்துருச்சு. தீர தீர சூரர்க்கெல்லாம் ஜில்லா ஆமா, படம். அது பழைய பாட்டு. ஆமா. So, அந்த ஃபாண்டே வந்து கொடி மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பாகம் 2 தான் முதல்ல வருது. ஆமா. ஆனா 1 அடுத்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 1 இப்போதைக்கு வராது. வராது. சில பல மாசம் ஆகும்ட்டாரு. வெற்றி அடைஞ்சாதான் அதுவும் வரும். ஏன்னா ரெண்டாவது வரலைன்னா- முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, அப்புறம் ஒன்னாவத பார்ப்போம். அதான் ரெண்டாவது வெற்றி அடைஞ்சாதான் 1வது வரும். ஏன்னா 2000 கோடி வரும்னு சொன்னாங்க கங்குவா. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ் சினிமால இந்த வருஷம் 3000 கோடி மேல படங்கள் எடுத்தும் கூட 10% படங்கள் தான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒரு 18 படங்கள் தான் டோட்டலாவே வந்து ஓரளவுக்கு பிளாக் பஸ்டர். நீங்க சிவகார்த்திகேயனை பத்தி பேசும்போது அவர் வந்து தேசிய விருது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பக்கம் விருது கிடைக்கட்டும், அவர் உழைப்புக்கும் அந்த ராணுவ வீரருடைய வாழ்க்கை எடுத்ததுக்கும் வந்து நம்ம வந்து கண்டிப்பா தலை வணங்கணும். நல்ல ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ரஜினியை பின்னாடி தள்ளிட்டாரு தெரியுமில்ல? ஆமா, நம்ம அவருடைய இதுல கூட collectionல நியூஸ் வந்து போட்டிருந்தோம், நம்ம- தமிழ் எக்கோஸ்ல நம்ம நியூஸ் ஆமா, போட்டிருந்தோம். போட்டிருந்தோம். ஸோ கலெக்ஷன் இந்த வருஷத்துல அவர் வந்து பின்னுக்கு தள்ளியிருக்காரு. ஆனா நீங்க ஓவராலா ஒரு லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்ஸிமம் ஹை ரெவென்யூ வந்து எடுத்தது ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த். விஜய் கிடையாது, அஜித் கிடையாது, கமல் கிடையாது, சிவகார்த்திகேயன் கிடையாது. இல்ல, அதனால தான் ரஜினிங்கிறது வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அதனால தான் சிவகார்த்திகேயன் வந்து பீட் பண்ணது வந்து பெரிய விஷயமா உண்மை, பார்க்கப்படுது. உண்மை. ஏன்னா படையப்பா படம் வந்து உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படங்கிற ரெக்கார்டு. உண்மை. அந்த படம் வந்து கரகாட்டக்காரன் வச்சிருந்த சாதனையும் முறியடிச்சது படையப்பா. உண்மை, உண்மை. இந்தியன் அதுக்கு முன்னால ஒரு சாதனை படைச்சது. சோ இப்படி வந்து சாதனைகள்ங்கிறதே முறியடிக்கப்படுறது. முறியடிக்கப்படும். வரலாறுங்கிறது வந்து விஷயம் தானே. மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உண்மை. ஸோ வரலாற்றில் இடம்பெற சம்பவங்கள் வந்து இன்னைக்கு இவர் இவ்வளோ 125 நாள் படம் நடிச்சிருக்காருன்னா இன்னொருத்தருடைய படம் 200 நாள் ஓடிச்சுங்கிறது மாற்றம் வந்து நிலையானதுதான். உண்மை. இப்ப நம்ம இந்த விடாமுயற்சியை பத்தி சொல்லும்போது அஜித் இன்னொரு முடிவு எடுத்திருக்காராம். வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு தான் படம் தான் அப்படின்னு நடிக்க சொல்லிட்டு. போறேன். அப்ப விடாமுயற்சி தள்ளி போறத பார்த்தா குட் பேட் அக்லியும் தள்ளி போகுமோ அப்ப அப்படிங்கிற ஒரு அவர் கணக்குப்படி சூழல். பார்த்தோம்னா 2023ல படம் துணிவு வந்துச்சு. ஆமா, 2024ல வரல. வரல. 2025 ஒரு படம். அப்ப இந்த வருஷம் ரெண்டு படம் சராசரி. அதுக்கப்புறம் 1 வருமா சராசரி இருக்கும்? இல்ல சராசரி இப்ப வந்து இந்த வருஷம் 2 படம், 2023ல ஒரு படம். அப்போ 3 வருஷத்துக்கு 3 படங்கிற கால்குலேஷன். இப்ப இந்த வருஷம் 2 படம் வந்துரும். அதுக்கப்புறம் திருப்பி ஆமா, தள்ளி இது இந்த போடுவாரு. ரஜினி ஃபார்முலா வந்து இது இவர் அஜித் ஏற்கனவே பண்ணதுதான். வருஷத்துக்கு ஒரு படம் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்தது முதல்ல ரஜினிகாந்த். ஆமா, அவரோட அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு படத்துக்கான கமிட்மெண்ட்டை கொடுக்க கொடுக்க மாட்டாரு. கூலியில அதை லேசா சேஞ்ச் பண்ணாரு பண்ணாரு. பிகாஸ் ஆஃப் சன் பிக்சர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல அவர் வந்து கதை கேட்பாரு. ஆனா வந்து அது எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரக்கூடாதுன்னு நினைப்பாரு. கமிட் ஆக மாட்டாங்க. ஈவன் படபூஜை அனௌன்ஸ்மெண்ட் வராது. படபூஜை கூட போட மாட்டாங்க. ஆனா வேட்டை நடந்துகிட்டு இருக்கும்போது கூலியில வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வந்து ரஜினி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து அது வேட்டையனை கூட கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விடுதலை 2 அந்த படத்தை பத்தி சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் இருந்துச்சு. இந்த படம் வசூல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை 2 விட முஃபாசா நிறைய வசூல் பண்ணுச்சு. அது காரணம் வந்து இப்போ ஹாஃப் இயர்லி லீவு குழந்தைங்க நிறைய போவாங்க அப்படிங்கிற ரீசன். இன்னொன்று விடுதலை 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18+ படம். ஸோ அந்த படத்தை சென்னை இப்போ நம்ம திருநெல்வேலியில யாருனாலும் எந்த தேட்டருக்கு வேணாலும் போகலாம். சென்னையில வந்து 18 வயசு ஆனாதான் விடுதலை 2 ரிலீஸ் ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிட்டாங்களா? இல்ல, அப்படி இல்ல. விடுதலை 2 வந்து ரிலீஸ் ஆகிறப்ப ஹாஃப் இயர்லி லீவு தான். நான் விளக்கம் சொல்றேன். சென்னையில வந்து 18+ படத்துக்கு பிள்ளைங்களை கூட்டு போக முடியாது. திருநெல்வேலியில் அப்படி கிடையாது, போகலாம். அப்போ சென்னையில் அந்த ரூலை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணனால குழந்தைங்களை கூட்டு ஃபேமிலியா போக முடியாது. அவங்க மட்டும் தனியா போக மாட்டாங்கிறதுனால இதை விட அவங்க எல்லாருமே முஃபாசா ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆனா விடுதலை 2 உண்மையிலேயே அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஓவர்சீஸ்லயும் சரி, இங்கேயும் சரி. ஆனா மற்ற படம்லாம் சக்சஸே பண்ணாம சக்சஸ் பார்ட்டி வைப்பாங்க. இவங்க சக்சஸ் பார்ட்டி வைக்காம தேங்க்ஸ் கிவிங் பார்ட்டியா வச்சிருக்காங்க. இதை முடிஞ்சோடனே அடுத்த கேள்வி, பிரபல ப்ரொடியூசர் ஒருத்தர் கூட இடையில வந்து இந்த தியேட்டர் சங்கத்துல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் கூட சொல்லியிருந்தார், இப்பெல்லாம் 3 நாள் படம் ஓடினாலே 4வது நாள் சக்சஸ் பார்ட்டி வச்சிருந்தாங்க. அதுதான் அதை தான் உடைக்கிற மாதிரி இவங்க சக்சஸ் பார்ட்டின்னு வைக்காம தேங்க்ஸ் கிவிங்னு வச்சுட்டாங்க. அதை ஏற்கனவே சசிகுமார் ஒரு படத்துல பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வெற்றிமாறன் கிட்ட எல்லாரும் அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாடி வாசல் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சமுத்திரகனி கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ராயன் படம் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ஆயிருக்கு, சனி ஞாயிறு 2 நாள் கேப், திங்கக்கிழமை என்கிட்ட ஃபோன் பண்ணி இட்லி கடை படம் ஷூட்டிங்க்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஷூட்டிங் அப்புறம் 10 நாள்ல ஸ்டார்ட் ஆயிட்டு என்ன ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்ப தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஃபீவர்ல இருக்காராம். அவர் ரொம்ப கொஞ்சம் இதா இருந்தாலும் ஷூட்டிங் தள்ளி போயிருக்க இட்லி கடைங்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல வெற்றிமாறன் கிட்ட ஒரு பிரஷர் வந்திருக்கு. தனுஷ் ரசிகர்களுக்கு சந்தோஷப்படுத்துற விதமா ஒரு செய்தியும் இருக்கு. ஆமா. சோ இப்ப வெற்றிமாறனுக்கு ஒரு பிரஷர் வருது. இப்ப வெற்றிமாறன் என்ன சொல்லாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாடிவாசல் படம் அவர் வந்து எல்லாமே பார்ட் 1 தான் எடுத்தாரு, விடுதலை பார்ட் 2 எடுத்தாரு. இப்போ அதை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது 8 மணி நேரமா பார்ட் 1 பார்ட் 2 சேர்ந்து வரப்போதான். இப்போ வாடிவாசல் 3 பாகமா எடுக்க போறதா சொல்லியிருக்காராம்.
ஸோ அதனால 3 அதுக்காக தான் பார்த்து தாமதமாக இருக்கு. ஸோ 3 பாகம்ங்கிறது எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக முடிச்சுட்டேன்ட்டாரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பொங்கலை ஒட்டி வாடிவாசலோட ஒரு அப்டேட் வரும் அப்படின்ட்டு. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சந்தோஷமா நம்ம நிறைய செய்தியை பேசினாலும் தமிழ்லேருந்து ஹிந்திக்கு போன நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு ராசியிலேன்னு ஒரு முத்திரை வந்திருக்கு. ஏற்கனவே மைதான் ஒரு படத்தில் அஜய் தேவ்கான் ஜோடி அவங்க நடிக்க வேண்டியது, ஆனால் ரொம்ப சைஸ் 0 ஆயிட்டாங்கன்னு சொல்லி முன்னாடிலாம் ஹிந்தியில் சைஸ் 0க்கு தான் ஒரு இது இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் யோசிக்கல. ஸோ அந்த படத்துலேருந்து வெளியே வந்தாங்க. இப்போ பேபி ஜான் படம் வந்து அவங்களால ஃபெயிலியர் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு இமேஜ். ஆனால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். ஆமாம், ஸோ அது காரணத்தை சொல்லணும். அதுக்கு அவங்க பதில் கொடுத்துட்டாங்க, தைரியமாக பதில் கொடுத்துட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் வந்து மற்றவங்க மாதிரி அமைதியாக போல. தமிழில் நான் அறிமுகமான படம் இது என்ன மாயம், அந்த படம் ஃபெயிலியர் தான். அப்புறம் வந்து தொடரின்னு ஒரு படம் நடித்தேன், அதுவும் பெரிய லெவலில் ஓடலை. ஆனால் இன்னைக்கு நான் தமிழில் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கேன், நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன், இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன். அப்போ இது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் கிடையாது. ஆனால் அட்லியே தான், ஏன்னா அட்லி மேலே பெரிய தோல்விக்கு வந்து 1000 காரணம் சொல்லுவாங்க. வெற்றியை வந்து எல்லாரும் பங்கு போட்டு உண்மை வெற்றி இப்ப பெறும் வரை வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெறும் வரை விடாமுயற்சி என்பார்கள். இப்ப விடாமுயற்சி தான் நம்ம சொல்றோம், வெற்றி பெறுமான் தான். விடாமுயற்சி வந்து வீண் முயற்சி ஆகவே ஆகாது. நம்ம கவலையப்படாதீங்க, எப்படியும் சீக்கிரம் வந்துடும். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம். சினிமா கோடம்பாக்கத்துல இவ்வளவு கதைகள் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தமிழெக்கோஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமார உண்மை. இன்றைக்கு 2025 பிறந்திருக்கு. ஸோ பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு வந்து எல்லோருக்குமே ஒரு நல்ல வளமான நலமான ஆண்டாக அமையறதுக்கு தமிழெக்கோ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக குறுகிய காலத்தில் எங்களோட நிகழ்ச்சிகளுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கிறீங்க. நிறைய வாழ்த்துக்களையும் நிறைய உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்திட்டு வரீங்க. அதுக்கு எங்கள் சார்பாக வந்து முதல்ல நன்றியை தெரிவிச்சு. உண்மை, இந்த நன்றி, உங்களுடைய ஆதரவு எப்போவுமே தொடரணும். வீடியோஸ் பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நண்பர்களோடையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு சினிமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MVR சங்கர்.